2026லிருந்து தயாரிக்கக்கூடிய எல்லா டூ வீலருக்கும் கம்பல்சரி விற்பனையாளர்கள் 2 ஹெல்மெட் இலவசமா கொடுக்கணும். அதே மாதிரி எத்தனை சிசி பைக்கா இருந்தாலும் சரி, அதுக்கு ஏபிஎஸ் சிஸ்டம், ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் கண்டிப்பா பொருத்தி இருக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. இத மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. 2 ஹெல்மெட்ன்றது அதிகம். இல்ல ஒரு ஹெல்மெட் வாங்குறதுக்கே கஷ்டப்படுறாங்க மக்கள். 2 ஹெல்மெட் கொடுக்கணுன்றது தான் பொறுக்க முடியாதது. பைக்லயே அந்த அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால அவங்களுக்கு பின்னாடி வந்து பில்லியன் இருக்கோ இல்லையோ அவங்கவுங்க அவங்களுடைய காசுடைய பட்ஜெட்டை தகுந்த மாதிரி அவங்க யூஸ் பண்றது பெஸ்ட். கண்டிப்பா இதை முன்னாடியும் செஞ்சிருக்கணும். தாமதம் தான். எல்லாரும் ஹெல்மெட் வாங்கினதுக்கு அப்புறம் அதை செய்யறாங்க. ஹெல்மெட் வண்டியோட கொடுத்தா இன்னும் நல்லது தான். பாதி பேருக்கு ஓட்டவே தெரியாம தான் லைசன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க 8 போஸ்ட். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பைக் நம்ம ஓட்டுறப்பே பாத்தீங்கன்னா இண்டிகேட்டரே போடாம லெஃப்ட் தேவையில்லாம பின்னாடி வரவங்க தான் கீழே விழுறாங்க. பட் ஓகே தான், ஏபிஎஸ் சிஸ்டம் இருந்தால் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்போ நம்ம டப்புன்னு பிரேக் அடிக்கலாம், நம்ம நிற்கலாம். ஹெல்மெட் போட்டு தான் எல்லாருக்குமே சேஃப்டி தான், ஓகே தான். புது வண்டிக்கு அவங்க கொடுக்குறாங்க, ஓகே. இப்போ பழைய வண்டிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுக்கும் அப்படி தான் பண்ணணும்னு ஃபியூச்சரில் ஏபிஎஸ் செட் பண்ணாதான் வண்டி ரோட்டில் ஓட்ட முடியும்னு சொன்னாங்கன்னா அது ஒரு சுமையாக தான் என்னோட இதுக்கு தெரியுது. ஃபைன் வாங்குற அமௌண்ட் ஹெல்மெட்டாக கொடுத்தா ஜனங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதில் அடிஷ்னலாக அந்த 2 ஹெல்மெட்டுக்கு கண்டிப்பாக அடிஷ்னலாக அந்த சார்ஜ் சேர்ப்பாங்க கண்டிப்பாக. அதாவது இப்போ வந்து 2025லேருந்து மத்திய அரசு வந்து இந்த இருசக்கர வாகனங்களுக்குலாம் வந்து இந்த ஏபிஎஸ் அந்த பிரேக்கிங் சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா இந்த ஹெல்மெட்டு வந்து வாங்கும்போது 2 ஹெல்மெட் கொடுக்கணும்னு சொல்லி வரவேற்கத்தக்கது தான். புது வண்டிக்கு அவங்க கொடுக்குறாங்க, ஓகே. இப்போ பழைய வண்டிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இதுக்கும் அப்படி தான் பண்ணணும்னு ஃபியூச்சரில் ஏபிஎஸ் செட் பண்ணாதான் வண்டி ரோட்டில் ஓட்ட முடியும்னு சொன்னாங்கன்னா அது ஒரு சுமையாக தான் என்னோட இதுக்கு தெரியுது. புது வண்டிக்கு நம்மளுக்கு இது ஏபிஎஸ் கொண்டு வரது ரொம்ப நல்ல சிஸ்டம் தான். ஏன்னா இப்போ சின்ன வண்டியில் இப்போ ஆக்டிவா டிஓ மாதிரி வண்டிகள்லாம் வந்து இந்த ஏபிஎஸ் கொடுத்தாங்கன்னா ரெண்டு வீலும் ஒரே டைமில் அரெஸ்ட் ஆகாமல் பிடிச்சி விட்றதுனால ஒரு நல்ல சிஸ்டம் தான். அது கொண்டு வரது நல்ல சிஸ்டம் தான். ஆனால் வந்து பழைய வண்டிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதாவது இந்த ஒரு நடைமுறையெல்லாம் கொண்டு வரது ரொம்ப நல்லது தான். இது யாருக்கு யாருக்கு சுலபம் அப்படின்றது எதிர்காலத்தில் பயன்பாட்டுக்கு வந்தால் தான் தெரியும். இது நல்ல சிஸ்டம் தான். ஏபிஎஸ் பிரேக்குன்றது உடனே வந்து நிற்கக்கூடிய பிரேக் சிஸ்டம் தான். எவ்வளோ கியரில் போனாலும், ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஈவன் 5th கியர் போனாலும் ஏபிஎஸ் சிஸ்டம் வந்து டக்குன்னு நிறுத்துறது இது மாதிரி வர்றது ஸ்கீம் நல்லது தான். ஏபிஎஸ் கியர் சிஸ்டம் அல்லது பிரேக் சிஸ்டம் இஸ் குட். பட் 2 ஹெல்மெட்ன்றது அதிகம். பின்னாடி உட்கார்றவங்களுக்கு வேணும்ல? இல்லை ஒரு ஹெல்மெட்டு வாங்குறதுக்கே கஷ்டப்படுறாங்க மக்கள். 2 ஹெல்மெட் கொடுக்கணுன்றது தான் பொறுக்க முடியாதது. ஒரு ஹெல்மெட்டே பெஸ்ட். இல்ல 2 ஹெல்மெட் ஃப்ரீயா கொடுக்க சொல்லிருக்காங்க. அதான் சொல்றேன். நீங்க ஒரு பைக் அதே பைக்லயே அந்த அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால அவங்களுக்கு பின்னாடி வந்து பில்லியன் இருக்கோ இல்லையோ அவங்கவுங்க அவங்களுடைய காசுடைய பட்ஜெட்டை தகுந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒரு கம்பெனியில் ஒரு ஆக்சசரிஸ் கொடுக்குறாங்கன்னா அது ப்ரீமியம் ப்ரைஸாக தான் இருக்கும். ஒரு ஹெல்மெட்ன்றது பெஸ்ட்டு. அந்த ஹெல்மெட்டுக்கு உண்டான காசையும் நம்மகிட்டே வாங்கிக்குவாங்க அப்படின்னு கண்டிப்பாக ஆக்சசரிஸ் மாதிரி தான் வரும். அதனால அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு ஹெல்மெட்டு ஓகே, 2 ஹெல்மெட்ன்றது அதிகபட்சம். ஏன்னா நம்ம ரூல்ஸ் அப்படி இருக்குல்ல, பின்னாடி உட்கார்றவங்களும் ஹெல்மெட் போட்டு தானே போகணும். கண்டிப்பாக சார். ஹெல்மெட்டு யூஸ் பண்ணுறவங்க அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் கவர்மெண்ட் பாலிசி அந்த மாதிரி சொல்லி விட்டுறலாம். இந்த மாதிரி கம்பல்சரியாக சொல்லும்போது ஒன்று அறிவிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த 2ன்றது தான் அதிகபட்சம். இது எல்லாமே காரில் மொதல் ஏபிஎஸ் இல்லாமல் இருந்தது. ஏபிஎஸ் கொண்டு வந்தாங்க. அது யூஸ் பண்ணையில் பெட்டராக தெரியுது. ஏன்னா ஆன்டி பிரேக் சிஸ்டம் இருக்கிறது நல்லது தான். பைக்லேயுமே இருக்கிறது நல்லது தான். அது ஒரு நல்ல ஸ்கீம் தான். அதே மாதிரி விற்பனை செய்கிறவங்களே 2 ஹெல்மெட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும், வாகன விபத்துகளுக்கு போறாங்களா கொடுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்திருக்காங்க மத்திய அரசு. நீங்க எந்த ஷோரூம்ல கொடுத்தானே ஆகணும். அறிவுறுத்துறதுனால யாரும் செய்ய போறது கிடையாது. எத்தனையோ விஷயம் அறிவுறுத்துறாங்க. அறிவுறுத்துற இடத்துல இருக்கிறாங்க அவங்க. மக்கள் வேணா அறிவுறுத்தலாம். இப்போ வேற ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சியில இருந்து ஒரு தலைவர் பேசினாருன்னா அது சொல்லலாம். ஆட்சியில் இருந்துகிட்டு என்ன அறிவுறுத்துறது? ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா சந்தோஷம் தான். அது வரவேற்கிற விஷயம் தான். கண்டிப்பா இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும். இது தாமதம் தான். எல்லாரும் ஹெல்மெட் வாங்கினதுக்கு அப்புறம் அதை செய்கிறாங்க. ஹெல்மெட் இப்போ வண்டியோட கொடுத்தா இன்னும் நல்லது தான். கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹெல்மெட்டு வாங்க முடியாத சூழ்நிலையில் கூட இருப்பாங்க. சரிங்களா? அது என்ன கொடுத்துட்டாங்கன்னா அது அந்த சட்டம்லாம் ஃபைன் பண்ணுறது, வைக்கிறது எல்லாத்தையும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தான். கண்டிப்பாக அது ஷோரூம்லேயே வந்து 2 ஹெல்மெட் கொடுக்குறது நல்ல ஒரு விஷயம் தான். அதே மாதிரி டிராஃபிக் இது யூஸ் பண்ணும்போது
போலீஸ்காரங்களே அவங்களே வந்து பக்கத்தில் ஒரு ஹெல்மெட் வச்சு எதனா பண்ணாங்க, அது ஒரு சேல் பண்ணாங்க அப்படின்னா கூட ஃபைனுக்கு பதில் அந்த மாதிரி ஹெல்மெட் கொடுத்தா அதுவும் நல்லா இருக்கும். இப்போ ஃபைனுக்கு பதிலாக ஹெல்மெட்டை ஹெல்மெட்டை சேல் பண்ணி ஹெல்மெட்டை ஃபைன் வாங்குற அமௌண்ட்டு ஹெல்மெட்டாக கொடுத்தா பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் ஜனங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எத்தனை முறை இன்னொரு ஹெல்மெட் வாங்குவாங்க, ஸோ அது ஒரு முறை பண்ணாக்கா இன்னொரு ஹெல்மெட்டு ஆட்டோமேட்டிக் பிரேக் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக் பிரேக் சிஸ்டம் அதுவும் நல்ல ஒரு விஷயம் தான், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற இந்த சென்னை சிட்டிக்கு தான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கங்கே மழை பெஞ்சு மதிய சேரு சகதியாக இருக்கிற இடத்துல ஆன்டி பிரேக் சிஸ்டம் இருக்கிறது நல்ல ஒரு. அதிக சிசி உள்ள பைக்கில் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா சிசி உள்ள கம்மியான சிசி உள்ள பைக்லேயும் அதை போட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது தேவைப்பட ஒரு விஷயம் தானே ஆன்டி பிரேக் சிஸ்டம். ஓகே தான் ப்ரோ, இது ஒரு சேஃப்டி, எல்லாருக்குமே ஒரு சேஃப்டி தானே. ஏபிஎஸ் சிஸ்டம் வந்து ஆக்சுவலாக இது பண்ணியிருக்கணுன்றாங்களா? ஆமாம், ஓகே தான். எத்தனை சிசி பைக் இப்போ ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே வந்து ஹையர் இன்ஜின் சிசி இருக்கிற பைக்கில் மட்டும்தான் பொருத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து 110 சிசிக்கு அதுக்கு அந்த மாதிரி பைக்குலையும் ஓகே தான் ப்ரோ. பாதி பேருக்கு ஓட்டவே தெரியாம தான் லைசன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க 8 போஸ்ட், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பைக் நம்ம ஓட்டுறப்பே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரே போடாமல் லெஃப்ட் தேவையில்லாமல் பின்னாடி வரவங்க தான் கீழே விழுறாங்க. பட் ஓகே தான், ஏபிஎஸ் சிஸ்டம் இருந்தால் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்ப நம்ம டப்புன்னு பிரேக் அடிக்கலாம், நம்ம நிற்கலாம். ஸோ ஹெல்மெட் போட்டு தான் எல்லாருக்குமே சேஃப்டி தான். ஓகே தான். நான் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஹெல்மெட் கொடுக்கணும்னு சொல்லி ரூல் இருக்கு. ஆனால் நிறைய ஷோரூம்ல அது கொடுக்கறது இல்லை. இப்போ நீங்கள் புதுசாக பைக் வாங்கினீங்கன்னா ஆமாம், நீங்கள் தான் ஒவ்வொன்றா போய் ஒரு ஹெல்மெட் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஒரு ஹெல்மெட் கொடுக்கறது இல்லை. ஆனால் இப்போ 2 ஹெல்மெட் கம்பல்சரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தான் ப்ரோ, கொடுக்க அப்போ தான் நிறைய, ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், எத்தனையோ பேர் பின்னாடி உட்காந்துருக்கோம் ஹெல்மெட் இல்லாமல் தான் போகிறாங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்போ இனி வாங்குறவங்க எல்லாருக்குமே 2 ஹெல்மெட் இருக்கிறது கம்பல்சரி போடவும் பார்ப்பாங்க ஹெல்மெட். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. கண்டிப்பாக புதுசாக எடுக்கிறவங்களும் சரி, ஆல்ரெடி வச்சிருக்கவங்களும் சரி, இப்போ நானே வாங்கினா கூட ஒரு ஹெல்மெட் கொடுத்துருவேன். வேறு யாருக்காவது எனக்கு இருந்துச்சுன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னா கொடுத்துருவேன், யூஸ் தான். இதனால நிறைய பேர் ஹெல்மெட் போட ஆரம்பிப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லுவேன், எல்லாருமே போட ஆரம்பிப்பாங்க. அதுக்குண்டான காஸ்ட்டுமே வந்து அவங்க அக்சசரிஸ்ங்கிற இதில் போடுவாங்க, கண்டிப்பாக போடுவாங்க ப்ரோ, அதை கண்டிப்பாக போடுறாங்க. இப்போ நான் ராயல் என்ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்வாய்ஸ்லேயே வந்து எங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஹெல்மெட் வந்து நாங்கள் ஃப்ரீன்னு வாங்க. பட் ராயல் என்ஃபீல்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இன்வாய்ஸ்லேயே அந்த ஹெல்மெட்டோட சார்ஜஸ் இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இதை விட நான் ஒரு 2000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், வேறு ஹெல்மெட் கொடுங்கன்னா தரமாட்டாங்க. ஃப்ரீ ஹெல்மெட் தான், ஆனால் அவங்க தரமாட்டாங்க. ஏன்னா அது இன்வாய்ஸில் இருக்குது. அதுக்கு இல்லை சார் அது இன்வாய்ஸோட வருதுன்னுவாங்க. இது இன்வாய்ஸ் போட்டு வாங்குறதுன்றது காமன் தான் ப்ரோ. என்ன ஒரு ஹெல்மெட்க்கு இப்போ 2 ஹெல்மெட் கொடுக்க போகிறாங்க. பட் அந்த சிசிக்கு சொன்னீங்க இல்லையா, அது ஓகே, அது சரியான ஒர்த்து தான். ஏபிஎஸ் சிஸ்டம்ன்றது ஒர்த்து தான். அது வந்து வந்தால் தான் தெரியும் எப்படின்னு. இப்போதைக்கு அது நான் எப்படின்னு சொல்ல முடியாது. இது அந்த சிஸ்டமேட்டிக் வரட்டும், வந்தால் சொல்லலாம். ஆனால் ஹெல்மெட் வந்து ஒரு பெனிஃபிட் தான் அது கொடுக்குறது. ஒரு 2 ஹெல்மெட் தராங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து ட்ராவலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கம்பல்சரி ஹெல்மெட் போடணும்னு சொல்கிறாங்க. அந்த கம்பல்சரி அந்த 2 ஹெல்மெட் கொடுக்குறது ஒரு பெனிஃபிட் தான். மற்றபடி பைக் சிஸ்டம் பொறுத்தவரையும் அது 2016 வந்தால் தான் நம்ம எப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்போ நான் பெரும்பாலான ஷோரூம்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் கொடுக்கணும்னு சொல்றது கம்பல்சரி. ஆனால் கொடுக்கறது இல்லை. நம்ம கொடுக்கறது இல்லை. இப்போ 2 இது கொண்டு வந்தால் அவங்க வந்து அதுக்குண்டான சார்ஜஸையும் வந்து அக்சசரிஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி சேர்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஃப்ரீயாக கொடுப்பாங்க? கண்டிப்பாக அதில் அடிஷ்னலாக அந்த 2 ஹெல்மெட்டுக்கு கண்டிப்பாக அடிஷ்னலாக அந்த சார்ஜ் சேர்ப்பாங்க. கண்டிப்பாக அதை நம்மளே வெளியே போய் வாங்கிக்கலாமே. வாங்கிக்கலாம். ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம அந்த ஷோரூமில் போய் ஒரு வண்டி எடுக்கிறதால அது நம்ம ஃப்ரீன்னு தான் நம்ம கொடுக்குறது வந்து அது ஃப்ரீன்னு தெரியுது. ஆனால் நம்ம வந்து அதில் பைசா நம்ம இது பண்ணுறதால அதில் அடிஷ்னல் சார்ஜராக அவங்களே இது பண்ணிடுறாங்களே. நம்மளுக்கு கொடுத்து ஃப்ரீயானு தராங்க, ஆனால் வந்து சார்ஜ் வந்து அதில் அடிஷ்னலாக அது ஆட் ஆகிடுதுல. ஓகே, அது மக்களுக்கு அது வந்து தெரியாது. இருந்தாலும் வந்து அது இலவசம் தான் நம்மளுக்கு தெரியாது. 2 helmets, 2 ABS and bikes வந்து நல்ல ஐடியா. Because of course safety compulsory about this. It's a good thing.